ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வருது. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 12th அதாவது செகண்ட் மிட் டெர்ம் டெஸ்ட்டுக்கு தான் நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஃபிசிக்ஸுக்காக நம்ம என்ன போகிறோம்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின்ஸ்லேருந்து நமக்கும் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது இந்த வருஷத்துலேருந்து நமக்கும் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சரியா? அதனால் கொஞ்சம் இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. இப்போ ஒன்வேர்ட்ஸ்க்குரிய ஆன்சர்ஸோடு நம்ம என்னாச்சு பார்த்து உங்களுக்காக கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். வாட் ஆர் தி யூசஸ் ஆஃப் அதாவது ஸ்பெசிஃபிட்டோமீட்டர். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். டிஃபைன் தி ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். அதுக்கப்புறம் இதில் இருக்க எல்லா கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ப்ளஸ் வந்து இதில் இருக்க அந்த சம்ஸு. சரியா? அந்த சம்ஸை வந்து தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா அடிக்கடி நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது கம்பல்சரி கொஸ்டின்லேயோ இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இருக்கிற இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா சம்ஸ் வந்து கேட்டுறாங்க. அப்போ எப்போயுமே சுதாரிப்பாக நம்ம 12th இருக்க வேண்டியது முக்கியமாக ஃபிசிக்ஸ்க்கு சம்ஸ்லேயும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். இதை நிறைய பேர் பண்ணுறதில்ல. ஒன் வேர்ட்ஸ் மாதிரியே அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி விட்டுடுறீங்க. அதனால் சம்ஸில் அதிகமாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி அது 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள். 3 மார்க் கொஸ்டின்லேயும் வந்து லாஸ்ட் இயர் அதாவது செகண்ட் மிட் டெர்மில் 2 சம்ஸ் வந்து கேட்குறாங்க 3 மார்க்லேயும். அதனால் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் அதாவது ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது அடிக்கடி நமக்கு என்ன பண்ணுறாச்சு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அதையும் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் த கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் த கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா விட்டுறாதீங்க. ஏன்னா அடிக்கடி நமக்கு எக்ஸாமில் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் கொஸ்டின் வந்து கேட்கும் போது நம்ம ஈஸியாக 3 மார்க் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாங்கிடலாம். ஏன்னா மற்ற கொஸ்டின்ஸை நம்ம தியரிட்டிக்கலாக எழுதும் போது 3 மார்க் போட மாட்டாங்க. 2 மார்க்கு 2.5 மார்க் இப்படி தான் போடுவாங்க. ஆனால் வந்து டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் கொஸ்டின் எழுதும்போது நம்ம ஃபுல்லாக நம்ம வந்து 3 மார்க் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள். என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக பாருங்கள். இதே கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து இந்த வருஷம் செகண்ட் மிட் டெர்ம் டெஸ்ட்லேயும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. கண்டிப்பாக நம்ம சேனல்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். எடுத்து யூஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.